ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் தேர்தல் தொடர்பான மாநில அளவிலான வினாடி வினா போட்டி நடத்த முடிவு பண்ணியிருந்தாங்க. இதை என்கிட்ட டிஎன்பிசி படித்த சிவமதியா பண்ற பொண்ணு யதார்த்தமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே டிஎன்பிசியில் ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட் அப்படின்னா பாலிடிக்ஸ் தான். ஸோ நம்ம ஏன் கலந்துக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நானும் என் கூட அகரமுதல் ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ் கிளாஸ் இருக்கிற மதன் அவர்களும் கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. கடைசியாக ஒரு 4-5 நாள் மட்டும் முக்கியமான டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே பார்த்தா 400-500 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. எல்லாருமே கரண்டில் இப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க. இதில் ஹைலைட்டே என்னன்னா சென்னையிலேருந்து கேரளாவிலேருந்துலாம் இந்த குயிஸ் ப்ரோக்ராம் கலந்துருக்க வந்திருக்காங்க. நாங்கள் நம்மளால என்ன முடியுதோ பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டுமே ஓஎம்ஆரையும் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு கொஸ்டினில் உள்ள ஆன்சருக்கெல்லாம் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. மொத்தம் பார்த்தா 120 கொஸ்டின். ஸோ 3 ஓஎம்ஆர் செட்டையும் ஒன்றா சேர்த்து மார்க் போட்டிருந்தாங்க. அதுலேயே நாங்கள் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டோம். அதில் கிடைச்ச எனர்ஜி தான் எங்களை அடுத்தடுத்த ரவுண்டு கொண்டு போய் கடைசியாக ஃபைனலுக்கு கொண்டு போச்சு. நார்மலாக கொஸ்டினும் ஓஎம்ஆர் சீட்டும் கொடுத்து ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரேண்டமாக கொஸ்டின் கேட்பாங்க. அதில் யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க கை தூக்கணும். முதல்ல யார் தூக்குறாங்களோ அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக கொஸ்டின் கேட்கறது, சில முக்கியமான செலிபிரிட்டிஸ் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொலிட்டீஷியன்ஸோட ஃபோட்டோஸ் காமிச்சு இவங்க யார் அப்படின்னு கேட்கறது, இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளோட வீடியோ கிளிப்ஸை காட்டி இது எந்த வருஷம் நடந்துச்சு, இந்த கிளிப்பிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கறது, இது மாதிரி எல்லா ரவுண்டும் நடத்தியிருந்தாங்க. கடைசி ரவுண்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் ஜெயசீலன் அவர்களே எடுத்திருந்தார். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுவாக மைக்ரோ அப்சர்வர், ஜோனல் ஆஃபீஸர் மாதிரி தேர்தல் நடைமுறையில் உள்ள கொஸ்டின் கேட்டிருந்தாரு. எங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸுக்கு உள்ள ஃபார்ம் 6A பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாரு. கவர்மெண்ட் சர்வெண்டா நான் மட்டும் தான் போயிருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபைனல் ரவுண்ட்லேயே என்ன மாதிரி ஒரு விஓ இருந்தார். அது மட்டும் இல்லாமல் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ல போகிற குரூப் 2 போஸ்டிங்கில் 2 பேர் ஒரே டீமாக வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் மத்தியில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது. இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் 30,000 ரூபா கேஷ் பேங்க் கொடுத்துருந்தாங்க. 2019 வருஷம் குரூப் 4 எக்ஸாம் எழுதி 2020 நான் விஓவை ஜாயின் பண்ணும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டில் ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது தான் ரொம்ப 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 ஒரு மனநிறைவாக இருக்குது. நிறைய டைம் ரொம்ப பிளான் பண்ணி சில விஷயங்களை பண்ணுவோம். ஆனால் அதை விட ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக சில பண்ணுற சில விஷயங்கள் தான் நமக்கு அதிக மனநிறைவை தருது. அதுக்கு சிறந்த உதாரணமாக எனக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் நான் சொல்லுவேன். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னோட மாணவி சிவமதி அவர்களுக்கு நான் இங்கே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுனால எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு நடந்த கேம், அதில் எங்களுக்கு கேட்ட கொஷின், எங்களுக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் தான் அதுக்கு காரணம். எப்போவுமே ஒரே விஷயந்தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. பாய்.